நடேசன் தனது பட்டப்படிப்பை முடித்துவிட்டு ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிகிறார். காயத்ரி தனது தேர்வை எழுதி முடித்துவிட்டு பரீட்சையின் முடிவுக்காக காத்திருக்கிறாள். காயத்ரி மற்றும் நடேசன் இருவரும் இரத்த பந்தம். அவனின் சொந்த மாமன் மகள்தான் காயத்ரி. நடேசனின் தாய் மரகதத்திற்கு தன் இரு மகன்களில் ஒருவருக்கு தன் அண்ணன் மகளான காயத்ரியை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற ஆசை இருந்ததால் மூத்த மகன் அருணுக்கு தன் அண்ணன் மகளான காயத்ரியை திருமணம் செய்து வைக்க வயது தடையாக இருந்த காரணத்தினால் நடேசன் தான் காயத்ரிக்கு என்று சிறு வயதிலேயே பேசி வைத்திருந்தனர். விவரம் தெரிந்ததும் இந்த விஷயம் இருவருக்கும் நன்றாக தெரிந்திருந்த காரணத்தினால் நடேசனும் காயத்ரியை சிறு வயதிலிருந்தே காதல் செய்ய தொடங்கினான். காயத்ரியும் அப்படித்தான். அவன் மீது உயிரையே வைத்திருந்தாள். அன்று உறவினர் திருமணத்திற்காக இருவரது வீட்டிலும் தன் சொந்த ஊருக்கு சென்றிருந்தனர். அங்கே நடேசன் தனது உறவினர்கள் மற்றும் நண்பர்களை பார்த்தவுடன் அவர்களோடு சேர்ந்து திருமணத்திற்கு வந்தவர்களை கவனிப்பது, பன்னீர் தெளிப்பது, உணவு பரிமாறுவது என்று தானாகவே திருமண வேலைகளை எடுத்து செய்ய தொடங்கினார். ஆனால் அவன் கண்களிலோ ஒரு ஏக்கம். தன் அத்தை மகளான காயத்ரி எங்கே என்று அவன் கண்கள் இடமும் வளமும் சுற்றித் திரிந்தது. அதனை தெரிந்து கொண்ட அவனது நண்பன் பரமன், "என்னடா நடேசன், உன் அத்தை மகள் காயத்ரி எங்கே என்றுதானே தேடுகிறாய்?" என்று கேட்டதும் நடேசன், "ஆமாடா, நானும் வந்ததுல இருந்து காயத்ரியை தான் தேடுறேன். ஆனா என்னால அவளை பார்க்கவே முடியலையே. அவ இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்காளா இல்லையா?" என்று கேட்டதும் பரமன், அந்த இரண்டாம் வரிசையில் சிகப்பு நிற சுடிதார் பக்கத்தில் நீல நிற பட்டுப்புடவையில் தங்கம் போல ஜொலிக்கிறாளே, அவள்தான் உன் அத்தை மகள் காயத்ரி என்று கூறியதும் அவனது கண்கள் அவள் பக்கம் திரும்பியது. இரட்டை ஜடையுடன் பட்டு பாவாடையின் நுனியை பிடித்தபடி வலம் வந்த காயத்ரியை குமரியாய் பட்டு புடவையில் பார்த்ததும் அவனுக்கு காலத்தின் ஓட்டம் புரிந்தது. அங்கே காயத்ரி சாம்பார் கேட்கும் சத்தம் கேட்டவுடன் உடனே வேகமாக தன் நண்பன் பரமன் கையில் வைத்திருந்த சாம்பார் வாளியை தூக்கி கொண்டு காயத்ரிக்கு நேர் எதிராக நின்றான். தன் தலையை தூக்கி நிமிர்ந்து பார்க்க தன் அத்தை மகன் நடேசன் நிற்பதை பார்த்ததும் காயத்ரியின் கண்கள் வெட்கத்தில் சிவந்தது. அவள் கால் பெருவிரல் தரையில் கோலமிட நடேசன் காயத்ரிக்கு தான் எழுதிய காதல் கடிதத்தை மறைமுகமாக அவளிடம் கொடுத்துவிட்டு சென்றான். திருமணத்திற்கு வந்திருந்த மரகதம் மற்றும் காயத்ரியின் பெற்றோரான முத்துமாரி மற்றும் மாரியப்பன் இருவரும் அதே மண்டபத்திலேயே நடேசன் மற்றும் காயத்ரியின் திருமண தேதியை குறித்தனர். அன்றிலிருந்து சரியாக 8 மாதங்களுக்கு பிறகு அதே மண்டபத்தில் உற்றார் உறவினர் முன்னிலையில் நடேசன் மற்றும் காயத்ரியின் திருமணம் விமர்சையாக நடந்து முடிந்தது. திருமணத்திற்கு பின்பு காயத்ரி தன் மாமியார் வீட்டிற்கு சென்றாள். பொதுவாக மாமியார் வீடு என்றாலே பெரும்பாலான பெண்களுக்கு ஒரு விதமான பதட்டமும் பயமும் வருவது இயல்பு. ஆனால் காயத்ரிக்கு அப்படியல்ல. தான் சிறுவயதில் ஓடித்திரிந்த இடம்தான் அவள் மாமியார் வீடு என்பதால் தன் வீட்டில் எப்படி இருப்பாளோ அப்படியேதான் அங்கும் அவள் நடந்து கொண்டாள். மரகதமும் தன் மூத்த மருமகள் பொற்செல்வியிடம் தன் அண்ணன் மகளான காயத்ரியை சில நேரங்களில் தூக்கி வைத்து பேசுவது உண்டு. இதனால் பொற்செல்விக்கு பல நேரங்களில் காயத்ரியின் மேல் கோபமும் வெறுப்பும் வரும். இந்த விஷயம் பொற்செல்வியின் கணவன் அருணுக்கு தெரிந்ததால் அருண் பலமுறை தன் தாயை கண்டித்தும் கூட மரகதம் அதனை பொருட்படுத்தியது கிடையாது. மரகதமும் தனது இரண்டாவது மருமகள் தன் அண்ணன் மகள் என்பதால் மூத்த மருமகளை விட அவளிடம் சற்று பாசமாகவே நடந்து கொண்டாள். காயத்ரிக்கும் தனது மாமியார் வீடு தாய் வீடு போன்றே தோன்றியது. திருமணம் முடிந்து 3 வருடங்கள் ஆன பின்பும் அவர்களுக்கு குழந்தை இல்லை. அதனால் திருமணம், காதுகுத்து என்று எங்கே சென்றாலும் அனைவரும் உங்களுக்கு குழந்தை இல்லையா என்ற ஒற்றை கேள்வியை அவளிடம் கேட்டுக்கொண்டே இருந்தனர். ஒரு கட்டத்தில் அதனை பொறுக்க முடியாமல் பொறுமையை இழந்த மாமியார் மரகதம் தன் அண்ணன் மகளான காயத்ரியின் மேல் அவளை அறியாமல் அவளுக்கு வெறுப்பு வந்தது. தனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவளுக்கு குழந்தை இல்லை என்று காயத்ரியை வார்த்தைகளால் குத்திக்காட்டி பேசுவது உண்டு. இதனை பலமுறை நடேசன் தெரிந்தும் கண்டும் காணாமலும் சென்று விடுவான். ஆனால் ஒவ்வொரு நாள் இரவும் தன் மனைவி காயத்ரியிடம் செல்லும்போது ஒரு நாள் இந்த சூழ்நிலை மாறும் என்று தனது மனைவிக்கு ஆறுதல் கூறுவானே தவிர ஒரு நாளும் தன் தாய்க்கு எதிராக பேசியது கிடையாது.
மரகதம் காயத்ரியை ஒவ்வொரு முறை வசைப்பாடும் போதும் அதனை பார்க்கும் மூத்த மருமகள் பொற்செல்விக்கு பேரானந்தம்தான். இப்படியே நாட்களும் செல்ல ஒரு நாள் காயத்ரி தனக்கு குழந்தை வேண்டும் என்பதால் கோயில்களுக்கு செல்வது, பரிகாரம் செய்வது, மருத்துவரின் ஆலோசனைப்படி இந்த ட்ரீட்மெண்ட் அந்த ட்ரீட்மெண்ட் என்று எத்தனையோ ட்ரீட்மெண்ட் செய்தும் எதுவும் பயனளிக்கவில்லை. ஒரு கட்டத்தில் வெறுப்பின் உச்சிக்கே சென்ற காயத்ரி குழந்தை செல்வத்தை எப்போது கடவுள் கொடுக்க வேண்டுமோ அப்போது கொடுக்கட்டும் என்று தன்னை ஆஸ்வாசப்படுத்தி கொண்டாள். அன்று இரண்டாம் மருமகள் பொற்செல்வி தலையை பிடித்து கொண்டு வாந்தி எடுத்ததை பார்த்த மாமியார் மரகதம் தன் இரண்டாம் மருமகள் பொற்செல்வி தன் வீட்டிற்கு மீண்டும் ஒரு வாரிசை தரப்போகிறாள் என்ற மகிழ்ச்சியில் அவளை அழைத்து கொண்டு உடனே அருகில் உள்ள கோவிலில் அவள் பெயரில் அர்ச்சனை செய்துவிட்டு வீட்டிற்கு திரும்பினாள். அங்கே மறுநாள் வெள்ளிக்கிழமை என்பதால் காயத்ரி வீடு முழுவதையும் கூட்டி சுத்தம் செய்துவிட்டு தண்ணீர் வைத்து தரையை துடைத்து கொண்டிருந்தாள். அப்போது அந்த வழியாக சென்ற பொற்செல்வி தரையில் வழுக்கி விழவே அதனை பார்த்ததும் மரகதம் காயத்ரியை பார்த்து, நல்ல காரியத்துக்கு போகும்போது பூனை குறுக்க வந்தால் நல்லது இல்லை என்று சொல்லுவாங்க. என் மருமகளுக்கு ஒரு நல்ல செய்தி கேட்டவுடனே கோயிலுக்கு போகும்போது பூனை குறுக்க வந்த மாதிரி நீ குறுக்க வந்த. அதனாலதான் என் மருமகளுக்கு இந்த நிலைமை. வாயும் வயிறுமா இருப்பவள் அவளை இப்படி தரையில் விழ வச்சிட்டியே என்று அவளை காயப்படுத்தும்படி வார்த்தைகளை அள்ளித் தெளித்தாள். அந்நேரம் பார்த்து அங்கே வந்த அருண் மற்றும் நடேசன் மரகதத்தை பார்த்து, ஏன் இப்படி கத்தி பேசுறீங்க? உங்க சத்தம் தெரு முனை வரை கேக்குது என்றதும் மரகதம் அங்கு நடந்ததை கூற உடனே அருண் பதட்டத்தில் தன் மனைவி பொற்செல்வியை அழைத்து கொண்டு உடனே மருத்துவமனைக்கு சென்றான். நடேசன் அழுகையுடன் நின்று கொண்டிருந்த தன் மனைவி காயத்ரியை பார்த்ததும் அங்கு என்ன நடந்திருக்கும் என்பதை யூகித்து கொண்டான். மறுபுறம் மருத்துவர் பொற்செல்வியை பரிசோதனை செய்துவிட்டு இது கர்ப்பவாந்தி அல்ல, பித்தவாந்திதான் என்று கூறிவிட்டார். அதனை கேட்டதும் அருண் தன் மனைவி பொற்செல்வியை அழைத்து கொண்டு மீண்டும் வீட்டிற்கு சென்றான். மருத்துவர் கூறிய விவரங்களை தன் தாய் மரகதத்திடம் கூறியபோது மரகதம் காயத்ரியை பார்த்து, இந்த வீட்டுல ஒரு சிலர் எப்போ காலடி எடுத்து வச்சாங்களோ அன்னைக்கு பிடிச்சது பீட என்று ஜாடை மாடையாக பேச அதனை கேட்ட மூத்த மகன் அருண், அம்மா எதற்காக இப்போ காயத்ரியை திட்டுற? அவ என்ன செய்வா? என் மனைவிக்கு கர்ப்பவாந்தி அல்ல, பித்தவாந்திதான் என்று மருத்துவரே சொல்லிட்டாரு. அதை புரிஞ்சுக்காம ஏன் தேவையில்லாம பேசுற என்றதும் மரகதம், போடா உனக்கு ஒன்னும் தெரியாது என்று கூறிவிட்டு தனது அறைக்கு சென்றாள். அங்கு நடப்பதை பார்த்து கொண்டிருந்த மூத்த மருமகளுக்கோ குற்றாலத்தில் குளித்தது போன்று உள்ளே குழு குழுவென்று இருந்தது. ஆனால் ஒரு வார்த்தை கூட தன் தாயை எதிர்த்து நடேசன் எதுவும் பேசவே இல்லை. அதனை பார்த்ததும் காயத்ரியின் மனம் வாடியது. தன் வேதனையை மறைக்கத் தெரியாத காயத்ரி தன் வலியை கண்ணீரின் மூலம் தன் கணவனுக்கு தெரியப்படுத்தினாள். நடேசன் தன் மனைவியை எப்படி சமாதானப்படுத்துவது என்று தெரியாமல் குழம்பிப் போய் நின்றான். இரவு நடேசன் அவனது அறையில் தனது மனைவி காயத்ரியை பார்த்து, காயத்ரி, நாம் ஏன் தனிக்குடித்தனம் போகக்கூடாது என்று கேட்டான். அதனை கேட்டதும் காயத்ரி, தனிக்குடித்தனமா? அது எப்படி முடியும் மாமா? வீட்டில் ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை. இதில் நாம் தனிக்குடித்தனம் போனோம் என்றால் நான் வேண்டுமென்றே உங்களை அத்தையிடமிருந்து பிரித்து செல்வதாகத்தான் அத்தை நினைப்பாங்க. எனக்கு அந்த கெட்ட பெயர் வேண்டாம் மாமா என்றாள். நானும் வேலை வேலை என்று சென்று விடுகிறேன். காலை வேலைக்கு சென்றால் வீட்டிற்கு வர இரவு 7 மணி ஆகுது. இதற்கிடையில் வீட்டில் தனியாக இருப்பது என்னமோ நீயும் அம்மாவும் மட்டும்தான். அம்மாவின் குத்தல் பேச்சை பற்றி நான் அறியாததா? ஆனால் அம்மாவை எதிர்த்து என்னால் ஒரு வார்த்தை கூட பேச முடியாது. மீறி பேசினால் என்னை பொண்டாட்டி தாசன் என்று கூறி கொச்சைப்படுத்தி பேசுவார்கள். என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. அவர்களின் தவறை ஒரு நாளும் அவர்கள் புரிய மாட்டார்கள். நீயும் எத்தனை நாள்தான் அம்மாவின் கேலி பேச்சை கேட்டுக்கொண்டே இந்த வீட்டில் இருக்க முடியும்? இதற்கு மேலும் இதனை என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. நீயே பார்த்தாய்தானே இந்த வீட்டில் நடந்த நாடகத்தை. இதற்கு மேலும் நாம் இங்கு இருந்தால் நாளை பொற்செல்வி அன்னிக்கு என்ன நடந்தாலும் அதற்கு காரணம் நீ என்றுதான் அனைவரும் பேசுவார்கள். அந்த அவப்பெயர் என் மனைவிக்கு வேண்டாம். நாளையே அம்மாவிடம் நான் இதை பற்றி பேசுகிறேன். நாளை மறுநாளே நீயும் நானும் தனிக்குடித்தனம் போகலாம். நமக்கு இந்த ஊரே வேண்டாம். ஏதாவது புதிய ஒரு ஊருக்கு சென்று விடலாம். அங்காவது நமக்கு நிம்மதி கிடைக்குமா என்று பார்க்கலாம் என்று கூறினான்.
மறுநாள் காலை நடேசன் தன் தாய் மரகதத்தை பார்த்து தான் தனிக்குடித்தனம் செல்லப்போகும் விஷயத்தை கூறினான். அதனை கேட்டதும் மரகதம், போறதுன்னு முடிவான பின்பு எதற்காக என்னிடம் சொல்ல வேண்டும் என்று கூறியதும் அவனது தந்தை சேகர், நடேசா, தனிக்குடித்தனமா? தனிக்குடித்தனம் எல்லாம் வேண்டாம்பா. எதற்காக திடீரென்று தனிக்குடித்தனம் போகணும் என்று கேட்டதும், நடேசன், எங்களுக்கு குழந்தை இல்லை என்பது ஒரு குறைதான். ஆனால் அதை முன்பின் தெரியாதவர்கள் கேட்கும்போது கூட எங்களுக்கு அது பெரிய அளவில் பாதிக்கவில்லை. ஆனால் எங்களின் சூழ்நிலை தெரிந்த என்னை பெற்றவர்களே என்னிடம் கேட்பதுதான் மிகவும் கொடுமையாக இருக்குப்பா. இதற்கு மேலும் என்னால் என் மனைவியின் கஷ்டத்தை பார்த்து கண்டும் காணாமலும் செல்ல முடியாதுப்பா. போதும், பட்டது போதும் என்று கூறிவிட்டு நடேசன் தன் மனைவி காயத்ரியை அழைத்து கொண்டு தான் பார்த்து வைத்திருந்த புதிய வீட்டிற்கு சென்றான். அங்கே சென்றதும் அவளை அடிக்கடி வெளியே அழைத்துச் சென்றான். இந்த 10 வருடங்களில் இல்லாத நிம்மதியும் சந்தோஷமும் அவர்களுக்கு அங்கு கிடைத்தது. இருவரும் தங்களை மறந்து கணவன் மனைவியாக வாழ்ந்தனர். அங்கே சென்ற பின் 3 மாதங்களுக்குப் பிறகு காயத்ரி இயற்கையாகவே கர்ப்பம் தரித்தாள். அதனை கேட்டதும் அவனின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. எதையோ சாதித்து விட்டது போன்று அவன் மனம் துள்ளி குதித்தது. உடனே அவன் தன் தாய் மரகதத்திடம் தாங்கள் பெற்றோராக போகிறோம் என்ற இன்ப செய்தியை கூறினான். அதனை கேட்டவுடன் மரகதமும் சேகரும் தன் பகையை மறந்து மகனின் வீட்டிற்கு சென்றனர். அங்கே தன் மருமகள் காயத்ரியை மரகதம் நன்றாக கவனித்து கொண்டாள். காயத்ரியின் விருப்பப்படி அவளது வளைகாப்பும் நடேசன் விமர்சையாக கொண்டாடினான். பிரசவத்திற்கு கூட தனது மனைவி காயத்ரியை அவளது தாய் வீட்டிற்கு அனுப்பவில்லை. காயத்ரியும் தன் கணவனுடன் இருக்கத்தான் விரும்பினாள். அவளின் தாய் முத்துமாரியும் அதற்கு சரி என்று சம்மதம் சொன்னாள். அன்று காலை காயத்ரி தன் கணவனை பார்த்தபடி படியிலிருந்து கீழே நடந்து வரும்பொழுது தவறி கீழே விழுந்தாள். விழுந்ததில் அவள் வயிற்றில் பலமாக அடிபட்டது. காயத்ரியின் அழுகுரல் சத்தம் கேட்டு பதறிப்போன கணவன் நடேசன் தன் தந்தை சேகரை அழைத்து கொண்டு உடனடியாக மருத்துவமனைக்கு விரைந்து சென்றான். அங்கே மருத்துவமனையில் காயத்ரி ஐசியூ வார்டில் சேர்க்கப்பட்டாள். காயத்ரியின் விபத்து செய்தி கேட்ட முத்துமாரி பதறி அடித்துக்கொண்டு மருத்துவமனைக்கு வந்தாள். அங்கே கண்ணாடி அறையில் ஒரு சிறு வட்டப் பகுதியின் வழியே உள்ளே பார்த்தபோது மெத்தையின் மீது படுத்திருந்த தன் மகள் காயத்ரியின் மேல் பொருத்தப்பட்ட ஒரு சில மருத்துவ கருவிகளை பார்த்து ஒரு தாயாக பதறிப்போனாள். 10 வருஷத்துக்குப் பிறகு என் பொண்ணு தாயானா? அந்த நல்ல செய்தியை கேட்டு அதை கொண்டாடுவதற்கு முன்பு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டியே ஆண்டவா என்று ஆண்டவனை திட்டி தீர்த்தாள். அறையின் கதவு திறக்கப்பட்டு வெளியே வந்த மருத்துவர் அவனை தனியாக அழைத்து பேச வேண்டும் என்று கூறினார். மருத்துவரின் அறைக்கு சென்ற நடேசன் கண்கள் சிவந்தபடி தன் கண்ணீரை கூட வடிக்க சக்தியற்றவனாய் நாற்காலியில் அமர்ந்து மருத்துவரின் முகத்தை பார்த்தபடியே இருந்தான். அவனை பார்த்ததும் மருத்துவர், நடேசன், உங்கள் மனதை திடப்படுத்திக்கோங்க. எங்களால 2 உயிரையும் காப்பாற்ற முடியல. உங்க குழந்தை என்று கூறியதும் நடேசன் வேகமாக, டாக்டர், என் மனைவி எப்படி இருக்கா? என் மனைவி நல்லா இருக்காளா? எனக்கு என் மனைவி திரும்ப வந்தா அது போதும் டாக்டர் என்று கூறியதும் மருத்துவர், உங்க மனைவி இப்போ நல்லா இருக்காங்க. ஆனா இனிமேல் உங்க மனைவியால தாயாக முடியாது. விபத்தில் வயிற்றில் பலமா அடிபட்டிருக்கு என்று கூறியதும் நடேசன் பேச்சற்றவனாய் எதுவும் பேசாமல் அங்கிருந்து நேராக தன் மனைவியை பார்க்க சென்றான். அங்கே மாமியார் மரகதம் அவளை தண்ணீர் குடிக்க சொல்லி வற்புறுத்தி கொண்டிருந்தாள். ஆனால் அவளோ தன் குழந்தை இறந்த செய்தி கேட்டதிலிருந்து பைத்தியம் பிடித்தவள் போல தனக்கு எதுவும் வேண்டாம் என்று கூறினாள். அதனை கேட்டதும் மரகதம், அம்மாடி, நீ என்ன வேணும்னா செஞ்ச? ஏதோ நமக்கு போராத காலம் இப்படி நடக்கணும்னு ஆண்டவன் எழுதியிருக்கான் போல. அது ஏன் நினச்சிக்கிட்டு இருந்தா உன் உடம்பு என்ன ஆகிறது? நேற்றிலிருந்து பச்சை தண்ணி வாயில படல. நீ ஏதாவது சாப்பிட்டாதானே உன் உடம்பு தெம்பா இருக்கும். இந்த குழந்தை போனா என்னம்மா, உன்னால மீண்டும் ஒரு குழந்தை பெற முடியாதா என்று கூறியதை கேட்டதும் மாமனார் சேகர், எனக்கு ரொம்ப ஆசையா இருந்தது. 10 வருஷத்துக்கு பிறகு ஒரு பேரனோ பேத்தியோ என்னை தாத்தா என்று கூப்பிடாதா என்ற ஏக்கம் எனக்கு இருந்ததுதான். ஆனா என்ன பண்ண, ஆண்டவனுடைய விதிய மாற்ற முடியாது பாரு என்று கூற அந்நேரம் கதவை திறந்தபடி உள்ளே வந்த நடேசனை பார்த்த சேகர், டாக்டர் என்ன சொன்னாங்க? டாக்டரும் நீயும்
என்ன தனியா பேசிக்கிட்டீங்க என்று கேட்டதும் நடேசன் மருத்துவர் சொன்ன விவரத்தை தன் மனைவி காயத்ரியிடம் எப்படி சொல்வது என்று தெரியாத அவன் காயத்ரியின் முகத்தை பார்த்தபடி, காயத்ரி வயிற்றில் பலமாக அடிபட்டிருக்காம், அதனால் இனிமேல் அவளால் தாயாக முடியாது என்று சொல்லிட்டாங்க என்று கூறியதும் அதனை கேட்ட காயத்ரி அந்த மருத்துவமனையே அதிரும்படி கதறி அழுதாள். பிறகு தன் விதி அதுதான் என்று நினைத்து கொண்ட இருவரும் வீட்டிற்கு சென்றனர். அங்கே நடேசன் தன் மனைவியின் மனநிலையை மாற்ற எவ்வளவோ முயற்சி செய்தும் எதுவும் பலன் தரவில்லை. அலுவலகத்திற்கு செல்வதற்காக நடேசன் தன் கார் சாவியை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தான். அந்நேரம் காயத்ரியின் கண்கள் ஏதோ ஒன்றை பார்த்தபடியே இருந்தது. அது என்னவாக இருக்கும் என்று திரும்பி பார்த்தபோது அங்கே தன் வீட்டிற்கு அருகில் புதிதாக குடிவந்திருந்த தம்பதியினர் அவர்களின் குழந்தையுடன் சிரித்து விளையாடுவதை பார்த்தான். உடனே தன் மனைவியின் ஏக்கத்தை அவன் புரிந்து கொண்டான். ஆனால் அவனால் தன் மனைவிக்கு எப்படி ஆறுதல் சொல்வது என்று தெரியவில்லை. உடனே, நீ நேரத்திற்கு மருந்து சாப்பிடணும், நீ சாப்பிட மாட்ட, நான் உனக்கு ஃபோன் பண்ணி ஞாபகப்படுத்துகிறேன் என்று கூறினான். அதற்கு காயத்ரி, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் என்று கூறிவிட்டு அவள் உள்ளே சென்று விட்டாள். நடேசனால் காயத்ரியின் முகத்தை அப்படி பார்க்க முடியவில்லை. எப்போதும் அவள் முகத்தில் ஒரு வாட்டம், ஒரு பரிதபிப்பு. ஒவ்வொரு நாளும் அதனை பார்த்து பார்த்து நடேசனின் மனம் சலித்து போனது. அதனால் அவளது பிறந்த நாள் அன்று அவளுக்கு சர்ப்ரைஸாக அவளை அழைத்து கொண்டு அருகில் இருந்த ஆசிரமத்திற்கு சென்றான். போகும் வழியில் காயத்ரி, நாம எங்கே போறோம் என்று கேட்டுக்கொண்டே வந்தாள். அதற்கு நடேசன், நீ பார்த்து தெரிந்து கொள் என்றான். இருவரும் காரில் இருந்து இறங்கி ஆசிரமத்தின் உள்ளே சென்றனர். அங்கே விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்கள் அனைவரும் காயத்ரியை பார்த்தவுடன் ஓடி வந்து அவளை கட்டி அணைத்து கொண்டனர். அங்கே இருந்த தாளாளர் அவனை பார்த்து, இது குழந்தைகள் விளையாடும் நேரம், அதனால்தான் குழந்தைகள் எல்லாரும் வெளியே விளையாண்டு கொண்டிருக்கின்றனர், இல்லையென்றால் எல்லாரும் இந்நேரம் படித்து கொண்டிருப்பார்கள் என்று கூறிவிட்டு அவனிடம் தனியாக பேசிக்கொண்டிருந்தார். அப்போது தாளாளர் நடேசனை பார்த்து, இப்போ உங்கள் மனைவி காயத்ரியின் மனநிலை எப்படி இருக்கு என்று கேட்டதும் நடேசன், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. 10 வருடங்களுக்கு பிறகு உண்டான குழந்தை செல்வம் எங்களின் நேரம், அதற்கு நாங்கள் கொடுத்து வைக்கல போல. என்றைக்கு அந்த ஆக்சிடென்ட் நடந்ததோ அதிலிருந்து என் மனைவி எப்போதும் டிப்ரெஷன்ல தான் இருக்கா. எப்போதும் அவளுக்கு அவள் குழந்தை பற்றிய நினைப்பு தான். நானும் எத்தனையோ வெளியிடங்களுக்கு அவளை அழைத்து சென்று அவளின் மனநிலையை மாற்ற முயற்சி செய்து பார்த்து விட்டேன். ஆனால் என்ன பயன் என்று கூறினான். அதனை கேட்டதும் தாளாளர், நடேசன், இங்குள்ள குழந்தைகளை பார்க்க நிறைய மனிதர்கள் இங்கு வருவது உண்டு. ஆனால் இந்த குழந்தைகள் எப்படித்தான் தெரிந்து கொள்கிறார்களோ தெரியவில்லை. உங்களை போன்ற நபர்கள் வரும்போது மட்டும் குழந்தைகள் ஓடி சென்று அவர்களை கட்டி அணைத்து கொள்கின்றனர். அதற்கான காரணம் இன்று வரை எனக்கு புரியவில்லை. நான் உங்களை வற்புறுத்தவில்லை. ஆனால் நான் உங்களிடம் ஒன்று கேட்கலாமா? நீங்கள் ஏன் ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்க்கக்கூடாது என்று கேட்டதும் ஒரு நிமிடம் நடேசன் என்ன சொல்வது என்று தெரியாமல் திகைத்து நின்றான். இங்குள்ள குழந்தைகளுக்கு பெற்றோரின் அன்பு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தான். உங்களை போன்ற ஒரு நபரால் இங்குள்ள குழந்தைகளில் ஏதேனும் ஒரு குழந்தைக்கு பெற்றோராக உங்களின் அன்பை கொடுக்க முடியும் என்றால் தத்தெடுப்பு ஒன்றும் தவறில்லையே என்றார். இன்றைய நாள் வரை குழந்தை தத்தெடுப்பு பற்றி நான் எதுவும் யோசிக்கவில்லை என்றான் நடேசன். அந்நேரம் அங்கு விளையாடிக் கொண்டிருந்த தன் மனைவி காயத்ரியை பார்க்கும்போது காயத்ரியின் முகத்தில் அப்படி ஒரு சிரிப்பு, அவளின் முகத்தில் இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி தென்பட்டது. 3 மாத கை குழந்தையுடன் தன் கன்னத்தோடு குழந்தையின் கன்னத்தை ஒட்டியபடி அப்படி ஒரு பாவமற்ற சிரிப்புடன் குழந்தையோடு சேர்ந்து புகைப்படம் எடுத்து கொண்டிருந்தாள். அதனை பார்த்ததும் நாம் ஏன் ஒரு குழந்தையை தத்தெடுக்க கூடாது என்ற எண்ணம் நடேசனுக்கு அந்நேரம் தோன்றியது. பின்பு தன் மனைவியை அழைத்து கொண்டு மீண்டும் வீட்டிற்கு சென்றான். அங்கே இரவு படுக்கை அறையில் காயத்ரி குழந்தையுடன் தான் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை தன் கணவனிடம் ஒவ்வொன்றாக காட்டிக்கொண்டிருந்தாள். பாருங்க, இந்த குழந்தை எப்படி சிரிக்கிறது, அவ்வளவு அழகா இருக்கு என்று குழந்தையை பற்றிய பேச்சுதான் அன்று முழுவதும். அதனை கேட்டதும் நடேசன், உனக்கு விருப்பம் என்றால் இந்த குழந்தையை நாளைக்கே நாம் வீட்டிற்கு கூட்டிட்டு வரலாம் என்றதும் காயத்ரி ஆனந்த கண்ணீருடன் தன் மாமாவை கட்டி அணைத்து கொண்டாள்.
மறுநாள் காலை நடேசன் குழந்தை தத்தெடுப்பு பற்றி தன் பெற்றோரிடம் தெரிவித்தான். அதனை கேட்டதும் சேகர், என்னது, குழந்தைய தத்தெடுக்க போறீங்களா? அதெல்லாம் முடியாது. அந்த குழந்தை யாரோ என்னமோ, யாரோ ஒரு குழந்தையை தத்தெடுத்து அதை படிக்க வைத்து நாளைக்கு அந்த குழந்தை உங்களை விட்டுட்டு போகாது என்று என்ன நிச்சயம் என்றார். உடனே மரகதம் அவள் பங்கிற்கு, என்ன இருந்தாலும் சொந்த இரத்தமாகுமா? உனக்கு குழந்தை வேண்டுமென்றால் உன் அண்ணன் குழந்தையை உன் குழந்தையாக நினைக்க வேண்டியதுதானே? ஏன் அதுக்கு குழந்தையை தத்தெடுத்து தான் வளர்க்கணுமா என்று கேட்டாள். ஏமா, அண்ணன் குழந்தை மட்டும் என்னை பாதியிலேயே விட்டுட்டு போகாதா? இன்றைய காலத்தில் எத்தனை உறவுக்கார பசங்க குழந்தை இல்லாத எங்களை போன்ற தம்பதியினரை வயசான காலத்துல எத்தனை பேர் பார்த்துக்கிறாங்க? எங்களுக்கென்று ஒரு குழந்தை இருந்தா மட்டும்தானே எங்களின் உரிமையை எங்க குழந்தையிடம் நாங்கள் கேட்டு வாங்க முடியும். தாயா இருந்தாலும் வாயும் வயிறும் வேறு வேறு தானே என்று கூறியதும் சேகர், அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. எனக்கு இதுல கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை. அந்த குழந்தை யாரோ என்னமோ, எப்படி பிறந்ததோ, இப்படி எந்த விவரமும் தெரியாமல் ஒரு குழந்தையை தத்தெடுத்து இங்கே அழைச்சிட்டு வருவது என்னமோ எனக்கு சரின்னு படல என்று கூறியதும் காயத்ரி, அந்த குழந்தையின் முகத்தை நீங்க பார்க்காமல் பேசுறீங்க. அந்த குழந்தையின் முகத்தை பார்த்தா நீங்க இப்படி பேச மாட்டீங்க என்றாள். அதனை கேட்டதும் மரகதம் மற்றும் சேகர் அவர்களின் வெறுப்பை காட்டிவிட்டு அங்கிருந்து சென்றனர். மறுநாளே நடேசன் தன் மனைவியை அழைத்து கொண்டு குழந்தை ஆசிரமத்தில் இருந்த அந்த குழந்தையை தத்தெடுத்து கொண்டு தனது வீட்டிற்கு வந்தான். அந்த குழந்தையை தன் வீட்டிற்கு அழைத்து வந்த பின் காரின் சத்தம் கேட்டு தன் தாய் தன் குழந்தையை ஆரத்தி எடுப்பதற்காக வருவாள் என்று நினைத்தான். ஆனால் பலமுறை ஹாரன் சத்தம் கேட்டும் கூட அவர்கள் இருவரும் வெளியே வரவே இல்லை. அதனை சற்றும் பொருட்படுத்தாத நடேசன் நேராக சமையலறைக்கு சென்று தனக்கு தெரிந்த முறையில் தன் மனைவி மற்றும் தன் குழந்தைக்கு ஆரத்தி எடுத்து அவர்களை உள்ளே வரவேற்றான். குழந்தை தனது அழுகுரல் சத்தத்தோடு வீட்டிற்குள் நுழைந்தது. அங்கே தனது மூக்கு கண்ணாடியை போட்டுக்கொண்டு செய்தித்தாள் படித்து கொண்டிருந்தார் சேகர். அழுகுரல் சத்தம் கேட்டு நிமிர்ந்து பார்க்க நடேசன் அந்த குழந்தையை அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்திருந்தான். அதனை பார்த்ததும் மரகதம் மற்றும் சேகர் இருவரும் தங்களின் முகத்தை திருப்பிக் கொண்டனர். பின்பு நடேசன் மற்றும் காயத்ரி இருவரும் தங்களின் அறைக்கு சென்று குழந்தையுடன் சற்று நேரம் விளையாடி கொண்டிருந்தனர். நடேசன் தன் குழந்தைக்கு தேவையான உடைகள், விளையாட்டுப் பொருட்கள், குழந்தைக்கு வேண்டிய பால் பவுடர் என்று அனைத்தையும் வாங்கி வந்தான். அன்று இரவு அவனது தந்தை சேகருக்கு இருமல் அதிகமானது. உடனே மனைவி மரகதம் ஓடிச் சென்று ஒரு பையில் வைக்கப்பட்டிருந்த மருந்துகளை தேடிக்கொண்டிருந்தாள். அதனை பார்த்த சேகர், அந்த ப்ளூ கலர் பையில தான் அந்த இருமல் மருந்து இருக்கும், கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துக்கொடு. 2-3 நாளா நான் மருந்தே போடல, என்னால் மூச்சே விட முடியல என்றதும் பதட்டத்தில் மரகதம், ஒரு நிமிடம் இருங்க, இதோ இப்ப நான் எடுத்து தந்து விடுகிறேன். ஆனால் அங்கே மருந்து தீர்ந்து போயிருந்தது. உடனே மரகதம், ஐயோ, மருந்து தீந்து போச்சே, இப்ப நான் என்ன செய்யறது? இந்த ராத்திரி நேரத்துல நீங்க மருந்து போடலைனா ராத்திரி முழுக்க உங்களால நிம்மதியா தூங்க முடியாதே. சரி சரி, ஒரு நிமிடம் இருங்க, நான் நடேசனிடம் சொல்லி மெடிக்கல் ஷாப்ல அந்த மருந்தை வாங்கி வர சொல்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். எதுக்கு இந்த நேரத்துல அனாவசியமா அவங்க ரூம் கதவை தட்டுற? விடு விடு, ஒரு நாள் தானே, ஒரு நாள் மருந்தை போடலைனா நான் என்ன செத்தா போயிருவேன் என்றான். அதற்கு மரகதம், அவன் பேச்சை மீறி, இருங்க, நடேசன் கிட்ட சொன்னா அவன் உடனே மெடிக்கல் ஷாப்ல இருந்து மருந்து வாங்கிட்டு வந்துடுவான் என்று கூறிவிட்டு நேராக மாடிக்கு சென்றாள். அங்கே அவர்களின் அறையின் கதவு திறந்திருந்தது. பல நாட்களுக்கு பின்பு தன் மகன் அவன் குழந்தையுடன் விளையாடுகின்ற இன்பமான தருணங்களை பார்த்ததும் மரகதத்தின் கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டியது. மெத்தையின் மீது கணவன் மனைவியாக 2 உடல்கள் எப்போதும் உரசிக்கொண்டிருக்க, இன்று அவர்களுக்கு இடையில் ஒரு குட்டி மனிதன் போல தன் கை கால்களை வானத்தை நோக்கி அசைத்தபடி அந்த பிஞ்சு குழந்தையின் பாதம் தன் மகனின் மார்பை மிதித்து கொண்டிருந்தது. அதனை பார்த்ததும் நடேசன் தன் மனைவி காயத்ரியை அழைத்து, காயத்ரி, இங்க கொஞ்சம் பாரு, உன் பொண்ணுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னை இப்படி மிதிப்பா என்று தன் 2 கரங்களால் குழந்தையை வாரி அணைத்தபடி தன் தோளோடு சாய்த்து கட்டி அணைத்து தன் ஆசை தீர முத்தம் கொடுத்தான். பின்பு தன் தாய் தனக்கு ஆசையாக அணிவித்த தங்க சங்கிலியை தன் மகளுக்கு போட்டு அழகு பார்த்தான். தன் மகனின் நிம்மதி முக்கியமா
அல்லது தனது வரட்டு கௌரவம் முக்கியமா என்ற கேள்விக்கு பதிலும் அவளுக்கு அங்கே கிடைத்தது. குழந்தை வீட்டிற்குள் நுழையும் போது மகிழ்ச்சியையும் தன்னுடன் சேர்த்து அழைத்து கொண்டு வரும் என்று சொல்லுவார்கள். அதற்கான அர்த்தத்தை மரகதம் அப்போதுதான் புரிந்து கொண்டாள். கல்லுக்குள் நீர் சுரக்கும் என்பது போல மரகதமும் தனது வரட்டு கௌரவத்தை தூக்கி எறிந்துவிட்டு வேகமாக சென்று தன் மகனின் கையில் இருந்த தனது பேத்தியை தன் இரு கரங்களால் வாரி எடுத்து தன் ஆசை தீர முத்தம் கொஞ்ச, பின்பு அவர்கள் மூவரும் அந்த குழந்தையுடன் விளையாடி மகிழ்ந்தனர். மறுபக்கம், என்ன இது, மேலே போய் இவ்வளவு நேரமாச்சு, இந்த மரகதத்தை இன்னும் காணலையே, அங்கே இவ என்ன பண்றா, இரு போய் என்னன்னு பாப்போம் என்று தட்டு தடுமாறி ஒரு வழியாக மேலே வந்தார் சேகர். அங்கே தன் மனைவி, மகன், மருமகள் என்று அனைவரும் குழந்தையுடன் விளையாடுவதை பார்த்ததும் சேகருக்கு என்ன சொல்வது என்று ஒன்றுமே புரியவில்லை. எதுவும் பேசாமல் அங்கிருந்து செல்ல முயன்றபோது சேகரை கவனித்த மருமகள் காயத்ரி மாமா என்று குரல் கொடுத்ததும் மனைவி மரகதம் தன் கணவன் சேகரை பார்த்து, என்னங்க இங்க வாங்க, இவ என்ன காரியம் பண்ணுனா தெரியுமா, என் புள்ளைய எட்டி உதைக்கிறா, இவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் புள்ளைய இப்படி எட்டி உதைப்பா என்று கூறியதும் அதனை கேட்ட கணவன் சேகர், மரகதம் உன்னால ரொம்ப எளிதா உன் மனசை மாத்திக்க முடியும், ஆனா என்னால அது முடியாதும்மா. நான் அந்த காலத்து மனுஷன், இத நவீன கண்ணோட்டத்தோடு பார்க்கிற சக்தி எனக்கு இல்லை. உனக்கு உன் புள்ளையோட நிம்மதி முக்கியம், அதனால நீ ரொம்ப ஈஸியா உன் வரட்டு கௌரவத்தை தூக்கி எரிஞ்சிட்ட. ஆனா எனக்கு அப்படி இல்லை. அதற்காக நான் உங்களுடைய நிம்மதிக்கு என்றைக்குமே தடையாக இருக்க மாட்டேன். நான் என்னை மாத்திக்க எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க என்று கூறிவிட்டு மௌனமாக அங்கிருந்து சென்றதும் அதனை பார்த்த நடேசன், அப்பா ஒரு நிமிடம், இந்த 10 வருடம் எங்களுக்கு குழந்தை இல்லை என்று பலரும் எங்களை குத்தி காட்டி பேசியது உண்டு. ஏன் நீங்களே பலமுறை என்னை குத்தி காட்டி பேசியிருக்கிறீங்க. அது எல்லாம் உங்களுக்கு தவறா தெரியல. ஆனால் இந்த குழந்தை எனக்கு அப்பா என்ற அந்தஸ்தை கொடுத்திருக்கிறது. ஆனா இந்த குழந்தையை பார்க்கும்போது மட்டும் உங்களுக்கு தவறா தோணுது. அதற்கு காரணம் என்ன? இந்த குழந்தையினுடைய பிறப்பு ரகசியம். இந்த குழந்தை எப்படி பிறந்திருந்தால் எனக்கு என்ன? இந்த குழந்தையை பெற்றவர்கள்தான் இப்படிப்பட்ட ஒரு குழந்தையை அனாதையாக தவிக்க விட்டு சென்று விட்டோமே என்று கவலைப்பட வேண்டுமே தவிர, இந்த குழந்தையை எடுத்து வளர்க்கப் போகிற நான் அல்லப்பா. எங்களுக்கு ஒரு குழந்தை வேண்டும், அப்பா அம்மா என்ற அந்தஸ்து வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் இந்த குழந்தையை தத்தெடுக்கல. என்னால ஒரு குழந்தைக்கு ஒரு பெற்றோரின் முழு பாசத்தையும் அன்பையும் கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கையில்தான் நான் ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்க்கவே முடிவு செய்தேன். இதற்கு மேலும் உங்களுடைய வைராகியம்தான் முக்கியம் என்றால் தாராளமாக நீங்கள் எப்போதும் போல இப்படியே இருங்கள் என்று கூறியதும் சேகரனின் மனம் சற்று மாறியது. தன் மகன் கேட்ட கேள்வியும் சரிதானே என்று அவருக்கு தோன்றியது. உடனே வேகமாக ஒரு குழந்தை போல ஓடி சென்று தனது மனைவியின் கையில் இருந்த தனது பேத்தியை தனது இரு கரங்களால் வாரி அணைத்து முத்தமிட்டார். இந்தியாவில் மொத்தம் 3 கோடி குழந்தைகள் அனாதையாக பிறக்கிறார்கள் என்று இந்திய புள்ளி விவரம் நமக்கு சொல்கிறது. ஒரு நாளைக்கு மட்டும் இந்தியாவில் 67,000 குழந்தைகள் அனாதையாக பிறக்கின்றனர். குழந்தை தத்தெடுப்பு என்பது வருடத்திற்கு வெறும் 4,500 கூட இல்லை. இதற்கு காரணம் என்னவாக இருக்கும் என்று நினைக்கிறோம்? பொதுவாக குழந்தை இல்லாத தம்பதியினர் ஒரு சூழ்நிலையில் குழந்தையை தத்தெடுக்க முன்வரும்போது அதற்கு முட்டுக்கட்டை போடுவது அவர்களை சுற்றியுள்ள மனிதர்கள்தான். இந்த கதையில் வருகின்ற மரகதம் மற்றும் சேகர் தன் மகனை பார்த்து கேட்ட கேள்விகளை இன்றும் பலரும் ஒரு குழந்தையை தத்தெடுக்கப் போகிறோம் என்ற செய்தியை தங்களின் வீட்டில் தனது பெற்றோரிடம் ஒரு தம்பதியினர் தெரிவிக்கும் போது பெரும்பாலான பெற்றோர்கள் இதே கேள்வியை தான் கேட்கிறார்கள். கோடி ரூபாய் கொடுத்து பொன், பொருள், நிலம் என்று எதை வாங்கி கழுத்தில் போட்டுக்கொண்டாலும், கோடி ரூபாய் சொத்துக்கு அதிபதியானாலும் ஒரு தம்பதியினரை அப்பா அம்மா என்று அழைக்க இவைகளால் முடியுமா? 16 செல்வங்களுள் தலை சிறந்த செல்வமான குழந்தை செல்வம் என்ற ஒன்றால் மட்டும்தான் வாய் திறந்து ஒரு தம்பதியினரை அப்பா அம்மா என்று அழைக்க முடியும். அப்படி இருக்க குழந்தை இல்லாத தம்பதியினர் சமூகம் என்ன சொல்லும், சமூகத்தின் கட்டுப்பாடு என்ன
இது போன்ற தரமற்ற கேள்விகளை தூக்கி எறிந்துவிட்டு உங்களால் ஒரு குழந்தைக்கு பெற்றோரின் அன்பையும் பாசத்தையும் கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்ப்பதில் ஒன்றும் தவறில்லையே என்ற இன்றைய கருத்தோடு இந்த கதையை நான் முடித்துக்கொள்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, ஹைப் பண்ணுங்க. கருத்துக்களை பதிவிட மறக்காதீர்கள். உங்களது சிறந்த கருத்துக்கள் வீடியோவின் இறுதியில் பதிவிடப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நேயர்களாகிய நீங்கள் அனைவரும் கொடுத்த அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிக்க நன்றி. நன்றி. வணக்கம்.